KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு. எங்கே நடக்குது அப்படின்னாக்கா செயின்ட் லூசியா அங்கே நடக்குது, வெஸ்ட் இண்டீஸில். இன்றைக்கி இரவு 8 மணிக்கு நம்ம இந்திய நேரப்படி. அங்கே வந்து பார்த்தோம்னா 10:30 காலையில், 24ஆம் தேதி. ஆனால் காலையில் 10:30 இங்கே மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்சு காலையில் நடந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு. இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணக்கூடிய மேட்ச்சு தான். நான் மழை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுச்சு. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த பதிவு பண்ணுறேன். இதே மாதிரி மழை வந்தால் இந்தியா வின் பண்ணுமா இல்லை ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் எடுத்து தான் சொல்ல போகிறேன். புதுசாக யாராவது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவருடைய தலைமையில் வி கோலி, ஆர் பண்ட், எஸ் யாதவ், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஏ பட்டேல், ஆர் ஜடேஜா, கே யாதவ், ஏ சிங், ஜே பூம்ரா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எம் மார்ஷ் அவருடைய தலைமையில் டி வார்னர், டி ஹெட், ஜி மேக்ஸ்வெல், எம் ஸ்டாய்னிஸ், டி டேவிட், எம் வேட், பி கம்மின்ஸ், எம் ஸ்டார்க், ஏ சாம்பா, ஜே ஆஸ்லிவுட் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ இன்றைக்கி நான் லக்னம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சிம்ம லக்கணத்தில் 1 மணி நேரமும், அதுக்கப்புறம் கன்னி லக்கணத்தில் 30 நிமிஷம் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு முழுவதுமே கன்னி லக்கணத்திலே முடிஞ்சிருது. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம். இப்போ காலையில் நடந்த மேட்ச் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் 3 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. அங்கே இரவு, இப்போ வந்து இரவு நேரம். நமக்கு வந்து இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பகலாயிரும், 10:30 மணி, காலையில் 10:30 மணி அங்கே. இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக இந்தியா விளாண்ட மேட்ச்சில் 80% கரெக்டாக வந்துருந்துச்சு. பிளேயர்ஸும் சரி, சொன்ன வின்னிங் ரிசல்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் மாறுதல் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியா வின் பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் பண்டு, எஸ் யாதவ், எஸ் துபே, ஹெச் பாண்டியா, கே யாதவ், ஜே பூம்ரா இவங்க எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா ஃபீல்டிங் பண்ணும்போது டி வார்னர், டி ஹெட், ஜி மேக்ஸ்வெல், எம் ஸ்டாய்னிஸ், பி கம்மின்ஸ், ஏ சாம்பா, ஜே ஹாஸ்லிவுட் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 பேர் குறையாமல் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா, இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தெரியுது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கு உண்டான நட்சத்திரமும் ரோஹித் சர்மா அவருடைய ஜாதக அமைப்பும் சிறப்பு இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இங்கிட்ட ஆஸ்திரேலியா சைடு பார்த்தோம்னா எம் மார்ஷ் அவருடைய ஜாதக அமைப்பு இன்றைக்கி நடக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நேரத்துக்கும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்தியா வந்து 40%, ஆஸ்திரேலியா 60% அப்படி தான் இருக்குது. ஒரு வேளை மழை வந்துச்சு அப்படின்னா, மழை வரணும், வந்துச்சுன்னா இந்தியா வின் பண்ணிடும். அதாவது மழை வந்து மேட்ச் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக, இப்போ 10:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச் வந்து 11 மணிக்கோ இல்லை 11 அந்த மாதிரி தள்ளி போகணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையாவது மழை வந்து இப்போ இன்னைக்கு காலைல நடந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மாதிரி ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மழை வந்தால் நல்லது. அப்படி மழை வந்துச்சு அப்படின்னா டிஎல்எஸ் மெத்தட் வந்துச்சுன்னா மேட்ச் க்ளோஸாக போகும், இந்தியா வின் பண்ணிடும். இல்லைன்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள். இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் டி வார்னர், டி ஹெட், ஜி மேக்ஸ்வெல், எம் ஸ்டாய்னிஸ், பி கம்மின்ஸ், ஏ சாம்பா, ஜே ஹாஸ்லிவுட் இவங்க எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி கோலி, எஸ் துபே, ஹெச் பாண்டியா, ஏ பட்டேல், கே யாதவ், ஜே பூம்ரா இவர் எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 13 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் 13 பேரும் சொல்லியிருக்கேன். மேட்ச்சு எப்படி போகும்னு சொல்லிட்டேன். ஏன்னா மழை வந்துச்சு அப்படின்னா பிளேயர்ஸு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு கொஞ்சம் விளையாடாமல் போகலாம், அப்படி மாறுதலாம் நடக்கும். ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது, கொஞ்சம் மாறுதல் நடக்கலாம்.
ஏன்னா மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். மழை வந்தால் நல்லது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ மழை பெய்கிறதே நல்லது. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் துபே, ஹெச் பாண்டியா, கே யாதவ், ஜே பும்ராக் அவங்கள எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டி வார்னர், டி ஹெட், ஜி மேக்ஸ்வெல், எம் ஸ்டாய்னிஸ், பி கம்மின்ஸ், ஏ சாம்பா, ஜே ஹாஸ்லேவுட். இதில் வந்து 11 பேர் கரெக்டாக ஒரு டீம் செட் பண்ணுற அளவுக்கு 11 பேர் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் லைனப்பை பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை மழை எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங், இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா 10 மணிக்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பவர் பிளேக்கிலோட 1-2 விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பனராக இறங்குறாங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ரன் இல்லைனாலும் ஒரு 20 ரன்னு, இவர் ஒரு 20 ரன்னு, 2 பேர் 20-40 ரன்னு அப்படி எடுத்துகிட்டு கூட அவுட்டாக இருக்க மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் நின்று விளையாடலாம், ஆனால் ஸ்கோர் வராது. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஸ்கோர் பெருசாக வர்ற மாதிரி தெரியலை. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா ஸ்கோர் வரும். இதுதான் வித்தியாசம். அப்புறம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கடைசியாக ஒரு அரை மணி நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி தான் இருக்கும். அதையும் பார்த்துங்க. ஒருவேளை மழை வந்து ஒரு 10:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ஒரு 11 மணிக்கு மேலே நடக்குது அப்படின்னா ஓப்பனர்ஸ் இறங்குறவங்க வந்து யாராவது ஒரு ஆள் நின்றுக்கிறலாம், கொஞ்சம் நின்று. ஆனால் ரன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சொல்லியாச்சு, ஸ்கோர் வந்துடும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்கள் வந்து எந்த சப்போர்ட் பண்ணலை, அதனால் வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதே இது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணுது. மழை வந்தால் மட்டுமே இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. மழை வருதான்னு பாருங்கள். ஏன்னா வீடியோ முன்னாடியே பதிவு பண்ணி போடுறோம். 8 மணிக்கு நம்ம இந்தியா எப்படி 8 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ஒரு 8:30 மணிக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இந்தியா வின் பண்ணிடும். வின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் போராடி தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 சைடுமே விக்கெட் விழுகும். மழை வந்துருச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மேட்ச் லேட் ஆகுது அப்படின்னா 2 சைடுமே சமமாக விக்கெட் விழுகும். இப்போ இந்தியா சைடு 6 விக்கெட் விழுனா ஆஸ்திரேலியா சைடு 6 விக்கெட் விழுகும். மேட்ச் க்ளோஸாக போகும், இந்தியா வின் பண்ணிடும். அப்படி இல்லை, இதே நேரப்படி 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிடும். கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இதில் லைனப்பில் யாராவது புதுசாக யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அடுத்த மேட்ச் என்னங்கிற பார்ப்போம். தேங்க்யூ.